தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட என்ன 1965லலாம் எனக்கு அந்த வர்மக்கலை தெரியும். எங்கள் வாத்தியார் பெரிய ஆள் இல்லை, கில்லாடி வர்மக்கலையில். சும்மா அப்படி தடை விட்டார்னா அவள் தான் கை கால் விழுந்து போயிடும். திருப்பி அவர் தான் வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கலைகளை வந்து மறைச்சிட்டாங்க. ஏன்னா சொல்லித்தர மாட்டேங்க, கற்றுக்கிற தகுதி இல்லை. இப்போ நான் கூட ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும், எனக்கு தகுதியாக இருந்தால் தான் கற்றுக் கொடுப்பேன். எனக்கு தகுதி இல்லை, அவன் தகுதியாக இருக்கணும். அவன் ஒழுக்கமாக இருக்கானா, தண்ணி அடிக்காமல் இருக்கானா, கஞ்சா அடிக்காமல் இருக்கானா, இந்த மாதிரி கெட்ட விஷயத்தில் போகாமல் இருக்கணும். அதை தான். ஏன்னா எங்கள் வாத்தியார்ட்ட அப்படி தான் நிற்பேன். இது மாதிரி பெரியவங்களை மதிக்கணும், அம்மா மதிக்கணும், அப்பாவை மதிக்கணும், அண்ணனை மதிக்கணும், தம்பியை கூட மதிக்கணுங்க. எல்லாரையும் மதித்து தான் வாழணும். அவன் தான் மனுஷன். மிதித்து வாழ்கிறவன் யாரும் மனுஷன் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும் தான் நிமிர்ந்து உட்கார தகுதி கடவுள் கொடுத்துருக்காரு. மற்றெல்லாம் இப்படி தான் போகும், 4 காலில். மனுஷன் மட்டும் தான் 2 காலில் போவான். அவனுக்கு யோகா பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா நிமிர்ந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் உங்கள் சக்கரம்லாம் நேராக இருக்கும். நேராக இருக்கும்போது நிறைய அறிவு மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரியும். சரி, இப்போ நமக்கு கேமரா கண்டுபிடிச்சா, லைட் கண்டுபிடிச்சா யார்? லைட்டு கண்டுபிடிச்சது